உதயநிதி அந்த குடும்பத்துல பிறக்கலன்னா இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. அவங்க அப்பாவே ஒரு பொம்மை முதல்வர். வீட்டில் இருப்பாங்களே இந்த பெரியவங்க போலன்னா வீட்டில் இருக்க பையனை ஒரு கல்யாண காதுகுத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதி அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 2 IAS ஆபீசரை போட்டு அதுக்கு 2 துறையை கொடுத்து இதுவரை அவர் இந்த 4.5 வருஷத்துல அவர் அமைச்சராக 3 வருஷத்துக்கு மேல இருக்கிறாரு. அவர் துறையில உட்காந்து அவரோட துறையோட செக்ரட்டரிட்ட மீட்டிங்காக போட்டிருக்காரா? கொள்கை கோட்பாடு இல்லாமல் ஒரு கட்சி சுற்றி தெரியுது அப்படின்னு உதயநிதி ஒரு விமர்சனம். இல்ல உதயநிதி அந்த குடும்பத்தில் பிறக்கலன்னா இன்னைக்கு ஒரு கவுன்சிலர் கூட ஆயிருக்க முடியாது. திமுக ஒரு ஒன்றிய செயலாளர் கூட உங்களுக்கே தெரியும். இன்னைக்கு உதயநிதி மாதிரி ஒருத்தர் அந்த குடும்பத்தில் மட்டும் இல்லைன்னா ஒன்றிய செயலாளர் பதவி கூட கொடுத்துக்க மாட்டாங்க. அவங்க அப்பாவே ஒரு பொம்மை முதல்வர். வீட்டில் இருப்பாங்களே இந்த பெரியவங்க போலன்னா வீட்டில் இருக்க பையனை ஒரு கல்யாண காதுகுத்துக்கு அனுப்பி வைப்பாங்க. அந்த மாதிரி தான் உதயநிதி அவங்க அப்பா போக முடியாத ஃபங்க்ஷனுக்குலாம் போய் ரிப்பன் வெட்டுற வேலைக்கு ஒரு போஸ்டிங்கை கிரியேட் பண்ணி அதுக்கு ஒரு 2 IAS ஆபீசரை போட்டு அதுக்கு